ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை எடுத்து உரித்து நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கியதும் ஒரு 5 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இந்த எண்ணெயிலே தான் சேர்க்குறேன். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து கட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட்டு சேர்த்தாலும் ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கண்ணாடி இப்போ நான் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். உங்ககிட்ட எவ்வளோ கொத்தமல்லி இருக்கோ நீங்கள் நிறைய சேர்த்துக்குங்க. கொத்தமல்லியோட டேஸ்ட்டு தான் இந்த சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருப்புளுந்து, பூண்டு, புளி இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து அரைச்சி எடுங்க. அரைச்சிட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. அடுப்பு கரண்டி எடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் நம்ம இந்த தாளிப்பை கொட்டிடலாம். எப்பயுமே தாளித்து கொட்டும்போது கொட்டிட்டு உடனே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த தாளிப்பு ஸ்மெல்லும் சட்னி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.